ஒன்று, தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை வைத்திருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியல் அப்டேட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்க முடியும். வாக்காளர் பட்டியல் அப்டேட் ஆகுமே, ஏன் ஆக மாட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்ரி இயர் ஜனவரி 1ஆம் தேதியை மையப்படுத்தி ஒரு வாக்காளர் பட்டியல் அப்டேட் ஆகும், ரிலீஸ் பண்ணுவாங்க. 2025 ஜனவரி 1, 2026 ஜனவரி. அப்புறம் இடையிலேயே ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் வந்து திருப்பி ஒரு 6 மாதம் கேப்பில் வச்சுட்டு இன்னொன்று பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக தான் 2-3 வருஷமாக தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சொந்த ஊர் வந்து சிதம்பரமாக இருக்கும். நீங்கள் சென்னையில் வந்து உங்கள் பேர் மாதிரி இருக்கும், நீங்கள் மாற்றி வச்சுருப்பீங்க. ஆனால் சிதம்பரத்தில் உங்கள் பேர் இருந்திருக்கும், அதை நீங்கள் நீக்கியிருக்க மாட்டீங்க. உலகத்துக்கெல்லாம் தேர்தல் ஆலோசகராக இருந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து அறிவுரை சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோரே வெஸ்ட் பெங்காலில் குடியிருந்தார் மம்தா பானர்ஜி ஜெயிக்க வைக்கிறதுக்காக. அப்போ அங்கே வந்து அவர் பேரை பதிஞ்சு வச்சிருந்தார். இப்போ திருப்பி பீகாரில் இப்போ எலெக்ஷனில் இருந்து கட்சியில் நிற்கிறார், அங்கேயும் பேர் பதிவு வச்சிருக்காரு. இப்போ பார்த்தா பிரசாந்த் கிஷோர் பாண்டே 2 இடத்துல நிற்கிது. ஒரே ஊர், ஒரே ஆள், ஒரே அப்பா அம்மா, ஒரே அம்மா கூட அங்கே நிற்கிது. அப்போ சாரி, நான் அதை மறந்துட்டேன், அப்புறம் நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன், அதை வந்து நீங்கள் பார்க்கலையா அப்படின்றார். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ என்னென்ன, நம்ம வந்து பேர் சேர்க்கறது கொடுப்போம், நம்ம பையனுக்கு கொடுப்போம், பொண்ணு பெரிய பிள்ளையாகும், எல்லாரும் கொடுப்போம். ஆனால் பேர் நீக்கிறதுக்கு கொடுக்க மாட்டோம். அப்புறம் ஷிஃப்ட் ஆகிருப்போம், நம்ம ஊருக்குள்ளேயே தொகுதிக்குள்ளேயே மாறிருப்போம். நிறைய நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் இறந்துருப்பாங்க. உங்களுடைய தாத்தா இறந்துருப்பார், என்னுடைய பாட்டி இறந்துருப்பாங்க, அது நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். உங்களுக்கு அவங்க பேர் நிற்கிற ரேஷன் கடையில் மட்டும் அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, நிற்கிறாங்க. இந்த இது சேர்க்க மாட்டோம். அப்போ அந்த பேர்கள் சேர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். நமக்கு புதிதாக சேர்க்கப்பட்ட பெயர்கள் இருக்கும், நீக்கப்பட வேண்டிய, மாற்றப்பட வேண்டிய பெயர்கள் இருக்காது. அது வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கும், ஒரிஜினலாக நீக்கப்பட்டிருக்காது. அப்போ இந்த நம்பர் கூடிக்கிட்டே போகும். அப்போ இதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த முயற்சி பண்ணாங்க. ரீசெண்டாக இப்போ வந்ததுனால பீகாரில் பெரிய பரபரப்பாகி போச்சு.